நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் நேற்று சதீஷ்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம KTM RC 200 ஸோ இந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. ஸோ மெட்டீரியல் வரது லேட் ஆகிருந்தது, அதனால தான் வந்து பதிவு கொடுக்க முடியல. இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெகுலேட்டரும் மாற்றிருக்கோம், ப்ளஸ் பேட்டரி வந்து புது பேட்டரி கஸ்டமரே மாற்றிட்டாரு. ஸோ பேட்டரி வந்து கம்ப்ளைண்ட் இருந்தது, பேட்டரி புதுசாக மாற்றிட்டாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மேக்னட் காயில் கட்டாயம் மேக்னட் காயில் போயிடுச்சு. ஸோ முதல்ல செக் பண்ணிட்டோம். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லாக பர்னவுட் இருக்கும். ஸோ இதுதான் ரீசனு. இந்த இடத்துல காயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெவியாக போனதுனால நம்ம ரிட்டர்ன் சார்ஜ் ஆகலை. ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா கம்மி தான் வரும். ஸோ செக் பண்ணும்போது அவுட்புட் பார்த்தீங்கன்னா 26, 30 அப்படி தான் வருது. ஸோ ஒவ்வொரு காயிலோட வேரியன்ஸ் வந்து செக் பண்ணும்போது மல்டிமீட்டர் செக் பண்ணும்போது வோல்டேஜ் வேல்யூ மாறுது. ஒரு சில நேரத்தில் 20 வருது, ஒரு சில வண்டியில் அதே ஒன்று அந்த கோரில் பார்த்தீங்கன்னா 34, 26 இந்த மாதிரி வருது. அந்த மாதிரி வரக்கூடாது. எல்லா காயிலோட வோல்டேஜ் செக் பண்ணும்போது ஈவனாக வரணும். மல்டிமீட்டர் நம்ம வச்சு செக் பண்ணுறோம் போது ஈவனாக வரணும். இது ஈவனாக வரல. அதே பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா AC வோல்ட்டுக்கு மேலே 200V அதுதான். அப்படி செக் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை பார்க்கலாம். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 30 கரெக்டாக ஸ்பெக்கு வந்து 30 கரெக்டாக வரணும். அது அதிகமாக கூட அது கம்மியாக கூடாது. ப்ளஸ் ஆர் மைனஸ் 30 வந்து எல்லா இதுலையும் ஒரே மாதிரி இருந்தால் ஓகே. அதிகமாக இருந்துச்சுன்னா ஓவர் சார்ஜாக அர்த்தம். ஸோ 30 வந்து கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுற 12.94 இருக்குது. ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கீயா நின்றாச்சு. ரிட்டர்ன் நல்லா பக்காவாக ரிட்டர்ன் சார்ஜ் ஆகுது.